Hello friends, welcome to JKSAMAYAL. இந்த வீடியோல நம்ம நேந்திரன் சிப்ஸ் எப்படி செய்யலாம்ன்றத பார்க்கலாம். கேரளால ரொம்ப ஃபேமஸான சிப்ஸ்னு பார்த்தீங்கன்னா இந்த நேந்திரன் சிப்ஸ் தான். அந்த சிப்ஸ் வந்து நம்ம தேவைனா கடையில் போய் அடிக்கடி வாங்கின்னு இருப்போம். இப்போ நம்ம கடைக்கெல்லாம் போக வேண்டிய அவசியமே இல்லை. வீட்லயே நம்ம செஞ்சிடலாம். அது ரொம்ப ஈஸியான முறையில் நம்ம வீட்டிலே செய்கிறதுனால நல்ல ஹெல்த்தியாகவும் இருக்கும். கடையில் வந்து எந்த எண்ணெயில் சமைக்கிறாங்கன்ற பயமும் நம்மளுக்கு இருக்காது. வீட்லேயே செய்யும் போது ரொம்ப டேஸ்டியான ஹெல்த்தியான சிப்ஸ் நம்ம ரெடி பண்ணிடலாம். நம்ம எப்படி சுலபமாக செய்யலான்றதை இந்த வீடியோவில் பார்க்கலாம். கையிலேயே வந்து தோல் உரிச்சு எடுத்துருங்க. நேந்திரம் வாழைக்காவை கையிலேயே தோல் உரிச்சு வச்சுருக்கோம். சிப்ஸு போடுற ஷேப்பில் ரவுண்டாக சீவி எடுத்துக்கணும். அடுத்தது என்ன பண்ணணுன்னு பார்க்கலாம். ஒரு பவுலில் வந்து ஒரு 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள் எடுத்துக்கலாம். 1/4 ஸ்பூன் சால்ட் சேர்த்துக்கலாம். இதில் இப்போ தண்ணி ஊற்றிக்கலாம். கொஞ்சமாக தண்ணியை சேர்த்துக்குங்க. தண்ணி சேர்த்து கரைச்சி வச்சிடலாம். அவ்வளோதான். இப்போ வந்து நம்ம சிப்ஸு போட ஆரம்பிச்சிடலாம். இப்போ நம்ம சிப்ஸு போடுறதுக்கு பேனில் ஆயில் சேர்த்துருக்கோம். ஆயில் வந்து தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. சிப்ஸுக்கு வந்து தேங்காய் எண்ணெய் சேர்க்கும் போது தான் அதோட டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். ரெண்டாவது கேரளா ஸ்பெஷல்ன்றதுலாம் தேங்காய் எண்ணெய் தான். அதனால் நம்ம தேங்காய் எண்ணெயில் தான் இந்த சிப்ஸ் போட போகிறோம். எண்ணெய் கொஞ்சம் சூடாகட்டும். எண்ணெய் வந்து நீங்கள் சிப்ஸு போடுறதுக்கு தேவையான அளவுக்கு எடுத்துக்கோங்க. நான் வந்து இதுக்கு ஒரு 200 ml எடுத்துருக்கேன். இப்போ ஆயில் சூடாகிடுச்சு. இப்போ நம்ம சீவி வச்சுருக்க வாழைக்காயை வந்து அதில் சேர்த்துடலாம் எண்ணெயில். எல்லா வாழைக்காயும் இதில் போட்டுட்டோம். இப்போ கலரி விட்டுடலாம். நம்ம போட்ட வாழைக்காய் வந்து எண்ணெயில் கொஞ்ச நேரம் ஃப்ரை ஆகட்டும். இப்போ நம்ம உப்பு மஞ்சத்தூள் போட்டு கலக்கி வச்சுருக்க தண்ணியை வந்து சேர்த்துடலாம். ஆயிலே சேர்த்துருங்க. சேர்த்து விட்டுட்டு கலரி விட்டுடலாம். இப்போ பாருங்கள், சிப்ஸ் நல்லா வறந்து வந்துடுச்சு. அவ்வளோதாங்க. இப்போ நம்மளுடைய நேந்திரங்காய் சிப்ஸ் ரெடி ஆகிடுச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா அந்த வீடியோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம JK சமையல் சேனலை இதுவரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா நாங்கள் அப்லோட் பண்ணுற புத்தமுத வீடியோக்கள் உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து கொண்டே இருக்கும். மீண்டும் அடுத்த ஒரு வீடியோவில் சந்திப்போம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.